ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இடியாப்பம், இட்லி, பூரி, சப்பாத்தி அப்படின்னு சொல்லி டிஃபனுக்கு ஏற்ற தேங்காய் பால் சிக்கன் கிரேவியை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. குக்கர் அடுப்பில் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, 2 பெரிய வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயையும் மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கின பிறகு வதங்கின வெங்காயத்தை குக்கரில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இன்னொரு சைடில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்ட பிறகு வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுத்தது கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி அது கூட 2 கட் பண்ண உருளைக்கிழங்கு, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த 1 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதித்து வந்த உடனே இறக்கி வச்சிட்டேன். இப்போ சிக்கன் தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தாளித்து கொட்டுறது தான். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல கொட்டிட்டேன். இப்போ நல்ல வாசனையோட கமன்னு தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.